திருமணமான சில வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட மனைவியோட டைரி எடுத்து இந்த கணவர் படிச்சுட்டு இருக்காரு விளையாட்டுத்தனமா. அதில் அவங்க எழுதியிருக்காங்க, இன்றைக்கி தான் என்னோட காதலனை பற்றி அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா ரொம்ப கோவப்பட்டார், இருந்தாலும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அவர் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அன்னையிலேருந்து அம்மா என்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. பேசுகிறதா நிப்பாட்டினாங்களே தவிர இருந்தாலும் கல்யாண வேலைகள்லாம் அவங்க தான் முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னையிலேருந்து 45 நாள் கழிச்சு எனக்கு கல்யாணம். அதுக்கு நாள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க. ஐயா, அம்மா என்கிட்ட பேசிட்டாங்கன்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக நான் வேகமாக ஓடி போய் அம்மா முன்னாடி நின்னேன். அம்மா என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டு என்னோட தலையை சீவிக்கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க, இதுதான் என்னோட மகளுக்கு நான் கடைசி முறையாக தலை சீவுறது. நாளையிலேருந்து நீ வேறொரு வீட்டு பொண்ணு, வேறொருத்தரோட மனைவி. அப்போ நீ என் பொண்ணு தான், இருந்தாலும் அவங்களுக்கு தான் உரிமை அதிகம். சின்ன வயசில் என்னோட முந்தானையை பிடிச்சி தான் நீ தூங்கிட்டு இருப்ப. என்னோட குழந்தைக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி அம்மா சொல்ல சொல்ல எனக்கு அழுக அதிகமாயிருச்சு. அப்போ தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அப்பாவோட சவரக்கத்தியை வச்சு அப்பாவுக்கு ஷேவ் பண்ணி விட்டது, அப்பா கூட சைக்கிளில் ஊர் சுற்றுனது, அம்மாவோட கையை கொத்துக்கிட்டு ஊர் பூரா நடந்து வந்தது, அம்மாவோட புடவை கட்டி முதல்ல வைக்கப்பட்டது, அண்ணன் தம்பிகளோட சண்டை போட்டுட்டு இருந்தது அப்படின்னு எல்லாமே நினச்சி பார்க்க எதுக்குடா இந்த கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பையனாக பிறந்தா இது எல்லாமே என் கூடவே இருந்திருக்குமே, பொண்ணாக பிறந்தது என்னோட பாவமா அப்படின்னு அதை எழுந்ததை படித்த அந்த கணவர் அதுக்கப்புறம் மனைவியை இன்னும் அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டார். பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சொந்தங்களையும் விட்டுட்டு தான் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள மகிழ்ச்சியோடும் அன்போடு நடத்த வேண்டியது புகுந்த வீட்டாரின் கடமை.